மேகமலையில் வசிக்கும் மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். எந்த காரணம் கொண்டும் பட்டா வழங்கக்கூடாது. குடிநீர் மின்சார இணைப்பு துண்டிக்க நீதிபதிகள் பரபரப்பு உத்தரவு. மேகமலை ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என்றால் துணை ராணுவ படை அனுப்ப நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை தொடர்பாக 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. சரியான நேரத்தில் ஒவ்வொரு ஆதாரமாக வெளியே வரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இடதுசாரி சிஜேபி போராட்டத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தடை விதித்த சுற்றறிக்கை வாபஸ். மாணவர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கல்லூரி கல்வி ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டதாக அறிவிப்பு. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார், ஒரு உதவியாளர், வாகன பராமரிப்பு படியாக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் தாவேக ஆட்சியில் தரமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் உறுதி. இனி கனவு கண்டாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என பேச்சு. நாங்கள் எது செஞ்சாலும் சரியாதான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உறுப்பினர்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகாரில் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு. சென்னையில் 4 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் விஜிலன்ஸ் அதிரடி சோதனை. ₹1,00,000 கோடி கடன் வாங்கி நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். நீர்நிலைகளை சீரமைத்தால் விவசாயம் பெருகும் கடனை 10 ஆண்டுகளில் அடைத்துவிடலாம் என உறுதி. கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது ₹1,00,000 கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்பிடென்ட்டோட சொல்றேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்துல அடைச்சிடலாம். சென்னை அடுத்த சிறுசேரியில் கட்டுமான பணியின் போது திடீரென 2ஆக உடைந்த மெட்ரோ தூண். நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தரமற்ற பாதுகாப்பற்ற முறையில் கட்டுமான பணி நடப்பதாக மக்கள் புகார். வீடு கட்டும் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரச்சார விவாதம். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து தொங்குவதாக அமைச்சர் வினோத் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் வீடுகளை கட்டியது பயனாளிகள்தான் என முன்னாள் அமைச்சர் KN நேரு விளக்கம்.
நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 55,000 சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்கள கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களை கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவரோட பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். தாவேக அரசு என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உண்மையான தமிழர் உணர்வு தாவேக அரசிடம் இல்லை, வெறும் ரீல்ஸ் மட்டுமே வெளியிடுவதாக கடும் விமர்சனம். இன்றைக்கு வெளி மாநிலத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறையிலே குரல் கொடுக்கின்ற அரசு தான் உண்மையான தமிழ்நாடு தமிழ் உணர்வு உள்ள அரசாங்கமாக இருக்கு. ஆனால் அந்த அரசாங்கத்தில் தமிழ் உணர்வு என்பதே இல்லை. ஏங்க ஒரு உயிர் போய்விட்டது, வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பாக ரொம்ப வேதனைப்படும். அந்த குடும்பத்தில் இருக்க உறவுகள்லாம் எப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாமல் ஒரு அரசாங்கம், அதான் ரீல்ஸ் விடுற அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது. தஞ்சாவூரில் காவல் அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த இளைஞர் ஆகாஷ் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலை. தன்னை தாக்கிய எஸ்ஐயை பதிலுக்கு அடித்த வழக்கில் ஒரு நாள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு விடுவிப்பு. பழனி கோவில் நில மோசடி வழக்கு ஜஸ்டின் மணிகண்டன் ஜெயபிரகாஷை காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி. தென் மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என தகவல். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாநாட்டில் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக வனப்பகுதிக்குள் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு ஆணவத்தோடு பேசுவதா? கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். கொடைக்கானல் அருகே தரமற்ற தார் சாலை அமைக்கப்படுவதாக மக்கள் புகார். தரமான சாலை அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. சர்ச்சைக்குரிய வகையில் சுற்றறிக்கை வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி இடமாற்றம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் பெயர் முகவரியை சேகரித்து அறிக்கை அளிக்காத கிராம உதவியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததால் நடவடிக்கை. மணல் கடத்துவோர், ஆக்கிரமிப்பாளர்கள், குற்றவாளிகள் பட்டியலோ இதுபோன்ற சுற்றறிக்கை போட்டு சேகரித்து வைத்துள்ளாரா? பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் வானளாவிய அதிகாரம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என சிபிஎம் எம்பி சச்சிதானந்தம் கேள்வி. வாலாஜாபாத் அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் அபாயத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம். பேருந்து நிறுத்த நிழற்குடையில் அமர்ந்து அலுவலக பணியை தொடரும் கிராம நிர்வாக அலுவலர். இது வரைக்கும் இந்த 15 வருஷம் இருந்த தலைவர், துணைத் தலைவர், வார்டு நம்பர் இவங்க எல்லாம் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தா கூட இந்நேரம் எத்தனை விஓ ஆஃபீஸ் கட்டியிருக்கலாம். அதெல்லாம் சிறந்த முறையில் கட்டி தந்திருக்கலாம். பாயஞ்சு போய் பாருங்க பூட்டி வச்சிருக்குது, இடிஞ்சு போயிருக்குது, இன்னைக்கே நாளைக்கே இருக்குது. இது ஒரு ஆஃபீஸ் கண்டினியூஸாக யூஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் எப்படிங்க ஒரு மனு கொடுப்பாங்க? நாங்கள் போய் பஸ் ஸ்டாப்பில் கொடுக்கறதுக்காக ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஜாம்பியா நாட்டின் அதிபராக ஹிச்சிலேமா மீண்டும் தேர்வு. தலைநகர் லுசாகாவில் ஆடியும் பாடியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். யுக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள கிராமத்தில் ரஷ்யா ஏவுகணை வீச்சு தாக்குதல். வீடுகள், கட்டிடங்கள் தரைமட்டமானதில் 10 பேர் உயிரிழப்பு. இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 165 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி.
அபாரமாக பந்து வீசிய மனல் சுதார் 6 விக்கெட்டுகளுக்கும் பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தல். இங்கிலாந்து பாகிஸ்தான் முதலாவது டெஸ்ட் இன்று துவக்கம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் உள்ள ஹெக்ஸ்லே மைதானத்தில் துவங்க உள்ளது.